வாய்ஸ் ஆஃப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 26 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எதா இருந்தாலும் நிதானத்தோட செயல்படலாம். அவசரம் காட்ட வேண்டாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ, இவங்கலாம் இப்படி இருப்பாங்களா? எனக்கு தெரியவே இல்லையே! நான் இவங்கள எவ்வளோ தூரம் நம்புனேனே அப்படின்னு நீங்க யாரையாவது ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட உண்மையான முகங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது நம்பிக்கை துரோகமாவோ, ஒருத்தவங்க பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்தியிருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ, நீங்க அவசரப்படுறதுனால சில உண்மைகள் மறைக்கப்படலாம். இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் நிதானத்த செயல்படுங்க. இந்த கோவங்கள் அதாவது நம்ம எப்பவுமே வந்து கோவத்துல நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது இல்லையா? ஸோ, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு அமைதி வேணும், நிதானம் வேணும். ஏன்னா, வார்த்தைகளால சில உறவுகளினுடைய உண்மை முகங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே சமயத்துல அத காயப்படுத்தி விட்டு விலகுற மாரியான அமைப்புகள் வரலாம். துண்டிக்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம். ஸோ, முடிஞ்ச வரைக்கும் இன்றைய நாள்ல பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்டிங்கிறத சொல்ல வராங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா, நம்ம கானல் நீரா இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கானல் நீரா இருக்க மாரியான அமைப்பு இருக்கும். தூரத்தில தெரியிறது ரொம்ப வந்து உண்மையான ஒரு விஷயம் நம்ம நம்பிட்டு இருப்போம். பக்கத்தில போகும்போது அதனுடைய தன்மை தெரியும் இல்லையா? அது மாதிரி நீங்க யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ, அவங்களுடைய உண்மையான முகத்திரைகள் தெரியும்போது உங்களால தாங்க முடியாத வலிகள் வரலாம். ஸோ, அதுக்கு வந்து உங்கள வந்து ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட வந்து நீங்க ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ, நீங்க இன்னைக்கு ஒரு காவல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்றைய நாள்ல வந்து எனக்கு ஒரு நிறைவு வேணும், என்னோட மனம் அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்களுடைய காவல் தெய்வம், அதாவது உங்க எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வத்த வழிபட்டுக்கோங்க. அப்ப வழிபடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு மனம் அமைதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்கூடா தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப பிரபஞ்சம் உங்க தேவதைகள் உங்களுக்கு கூட சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். ஸோ பிரபஞ்ச தேவதைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 222 நம்பர கமெண்ட் பண்ணுங்க.